இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் கேட்ட சில கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 28லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி கூட எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து இனிமேல் எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஸோ சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் போர்ட் மாஸ் ரூல். ஃபஸ்ட்டு பி ஃபார் பிராக்கெட், ஓ ஃபார் ஆஃப், ஸோ டி ஃபார் டிவிஷன், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன் அண்ட் எஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன். அப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட் எங்கேயாவது இருக்கா, ஐ மீன் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு மல்டிபிள் ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னென்னா டிவிஷன். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்ன்றதும் இல்லை. ஸோ அதுக்கடுத்து வந்து டிவிஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதில் டிவிஷன் பண்ணணும். அப்போ -9 மைனஸ் ஆஃப் -60 divided by -12 plus -3 into 9. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இது -5 வருமா? ஸோ இப்போ -9 -5 மைனஸ் இங்கே என்ன இருக்கும், அதாவது நம்ம டிவிஷன் பண்ணியாச்சு. டிவிஷன் கழிச்சு என்ன இருக்குது, மல்டிபிகேஷன். ஸோ இப்போ மல்டிபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 9 into 3 27. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன வரும், -14 -27. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -41. ஓகேவா? ஸோ இப்போ -41 அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ சாரங் அப்படின்றவர் இன்வெஸ்ட் பண்ண ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4% per annum. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்ச அமௌண்ட் வந்து 153 rupees. ஓகேவா? என் டைம் பீரியட் வந்து 2 years. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ ஈக்குவல்ட்டு என்ன, அதாவது எவ்வளோ ருப்பீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் எந்த ஆன்சர் வரும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% அப்படின்றப்ப 4/100 அப்படின்னு எடுப்போமா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ என்ன வரும், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/25 அப்படின்னு வருமா? ஸோ இதை நம்ம சிம்பிளான வேலை எப்படி பண்ணுறது அப்படின்னா இதை நீங்கள் ட்ரீ மெத்தடில் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ட்ரீ மெத்தடில் எப்படி பண்ணுறதுனா, ஸோ 1/25 அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த 25 வந்து 2 years அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 625. ஓகேவா? ஸோ 625 டோட்டல் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1/25. ஸோ இப்போ இதை இன்ட்டு 1/25 பண்ணிங்கன்னா என்ன வரும், 625 இன்ட்டு 1/25. ஏன்னா 25 ஸ்கொயர் தான் 625. ஸோ இப்போ இன்ட்டு 1/25 பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு 25 இருக்கும், இந்த இடத்துல ஒரு 25 இருக்கும். இது வந்து என்னன்னா ஃபஸ்ட் இயருக்கு, இது வந்து செகண்ட் இயருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இங்கேயும் 1/25 பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த வட்டிக்கு வட்டி பார்க்குறது தானே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அப்போ இங்கே 25 இங்கே 25. ஸோ அப்போ இங்கே வந்து இந்த 25க்கு இன்ட்டு 1/25 போட்டிங்க அப்படின்னா, ஏன்னா இதுக்கு ஒரு வட்டி பார்க்கணும். ஸோ என்ன வரும், 1 யூனிட் வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக எனக்கு கிடச்ச இந்த அமௌண்ட், ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அதுதான் வந்து என்னென்னா சிஐ. ஓகேவா? ஸோ மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கு, 25 + 25 50, 50 + 1 51. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தமாக 51 யூனிட்டா. ஸோ அப்போ அந்த 51 யூனிட் தான் என்னது, 153 rupees. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னப்பா வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்கும். ஒரு வருஷமும் ஒரே அமௌண்ட் தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ மெத்தடில் இந்த ஃபஸ்ட்டு லைனில் இருக்குது பார்த்தீங்களா 25 நமக்கு கிடச்சிச்சில. ஸோ அதுதான் வந்து என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ எனக்கு மொத்தமாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும், 25 + 25 50. ஓகேவா? ஸோ அப்போ 50 யூனிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 51 யூனிட் 153னா 50 யூனிட் எவ்வளோ வரும், 51லேருந்து 153 எப்படி போயிருக்கீங்க, மல்டிப்ளை பை 3. ஓகே, ஸோ அப்போ அதே மல்டிப்ளை பை 3 தானே இங்கேயும் பண்ணணும். ஸோ அப்போ மல்டிப்ளை பை 3 பண்ணிங்கன்னா 50 × 3 150 rupees. ஸோ இப்போ ஆன்சர் 150. ஓகேவா? ஸோ இதுதான் இதற்கான சரியான விடை. ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா வச்சு போகிறத காட்டிலும் இந்த மாதிரிக்க ஒரு ட்ரீ மெத்தட் இதெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே சிம்பிளாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு சம். ஸோ அதே ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் இல்லையா, போர்ட் மாஸ் ரூல். ஸோ அதே ரூல் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 84/16
6. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூஸை ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்தது ப்ராக்கெட்டில் இருக்குது 91/7 ப்ளஸ் 16/2. ஸோ அந்த வேல்யூஸ் தான் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ அப்போ 84/6 மல்டிபிள் ஆஃப் 91/7 ப்ளஸ் 16/2 8 - 6. ஸோ இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். 1 7s are 7, இங்கே 13 டைம்ஸ் வருமா? ஸோ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் போகும். ஸோ இப்போ 13 + 8 × 8 - 6 2. ஓகேவா? ஸோ இப்போ இன்ட்டு இங்கே என்ன இருக்கும் 84/6. ஓகே. ஸோ அப்போ 84/6 என்ன வரும்? கேன்சல் பண்ணிங்கன்னா 14. ஓகேவா? ஸோ 14 இன்ட்டு ஸோ இங்கே 13 + 16 கேஸ் ஈக்குவல் டு அப்போ 14 இன்ட்டு 13 + 16 29. 14 × 29. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? 14 × 29 14 × 30 - 1 எழுதலாமா? 29 14 3s are 42. 420 - 14 என்ன வரும்? 406 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் இந்த மாதிரி 29 அப்படிலாம் வந்தது அப்படின்னா நீங்கள் 20 + 9 அப்படிலாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கேல்குலேஷன் வந்து லென்த்தியாக போகும். ஓகேவா? ஸோ அப்போ 29 எப்படி எடுத்துக்கலாம்? 30 - 1 எடுத்துக்கலாம். 14 × 30 - 1 14 3s are 42. 420 - 14 × 1 14 420 - 14 406. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் அடுத்த சம். அமித் இன்வெஸ்ட் சம் ஆஃப் 5400 rupees and Gopal invest sum of 9400 rupees at a same rate of simple interest per annum. If at the end of 4 years Gopal gets rupees 480 more interest than Amit, then find the rate of interest per annum in percentage அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தமிழில் பாருங்கள், அமித் அப்படின்றவர் வந்து ஒரு 5400 rupees 5400 ரூபா தொகையும், கோபால் அப்படின்றவர் 9400 ரூபா தொகையையும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வந்து முதலீடு செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு 4 வருஷம் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அமித்தை விட கோபாலுக்கு வந்து ஒரு 480 ரூபா அதிகமாக வட்டி கிடச்சிருக்கு தனி வட்டியில். ஓகே. ஸோ அப்போ ஆண்டு வட்டி வீதத்தை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா தனி வட்டி அப்படின்னாலே என்ன ஃபார்முலா போடுவீங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. ஸோ இந்த ஃபார்முலா தான் போடுவீங்க. ஸோ இதில் என்னென்னா மொத்தம் 2 அமௌண்ட் சொல்கிறாங்க. 9400 ரூபாய்க்கு கோபால் அப்படின்றவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, 5400 ரூபாய்க்கு அமித் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து யாருக்கு அதிகமான தொகை கிடைக்கும்? அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணவருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோபாலுக்கு வந்து 9400 ரூபா வருது. ஸோ இப்போ கோபாலுக்கு வந்த வட்டியையும் அமித்துக்கு வந்த வட்டியையும் கழிச்சிட்டிங்கன்னா இந்த வட்டி கிடச்சிருமா? ஸோ அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஈக்குவேஷன் மேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ 480 ரூபா அதிக வட்டி கிடச்சிருக்கு. சீக்வல் டு ஸோ கோபாலுக்கு கிடைச்ச வட்டி 9400 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ எண்ணு வந்து கொடுத்துட்டாங்க 4 years அப்படின்னு சொல்லி. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். R/100 மைனஸ் 5400 வந்து அமித்துக்கு வந்தது. ஸோ இன்ட்டு 4 × R/100. ஓகேவா? ஸோ இங்கே 2 0 கேன்சல். ஸோ இங்கேயும் 0 0 0 0 கேன்சல். தென் 4R காமனாக எடுத்துடலாமா? 4R காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்? 4 - 4 0 9 - 5 4 40. ஸோ இங்கே 480 இருக்குமா? ஸோ இங்கே 0 0 கேன்சல். 1 4s are 4 2 4s are 8. இங்கே 4 12 கேன்சல் பண்ணிங்கன்னா R is equal to என்னது? 3%. ஓகேவா? ஸோ R is equal to 3% அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை. So next sum, a candidate scores 25% marks and failed by 68 marks, while another candidate scores 50 marks and gets 42 marks more than minimum required marks to pass the examination. Find the maximum marks of the candidate. Okay, so இந்த sum எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாமில் ஒரு மேக்ஸிமம் மார்க்ஸ் வச்சுருக்காங்க. ஒருத்தர் வந்து 25% மார்க் எடுக்கிறாரு. ஓகேவா? 25% மார்க் எடுத்தால் ஒரு 68 மார்க்கில் ஃபெயில் ஆகிடுறாரு. ஓகேவா? பாஸ் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவர் 25% மார்க் எடுத்தாருன்னா 68 மார்க்கில் ஃபெயிலு. அடுத்து 50% மார்க் எடுத்தார் அப்படின்னா பாஸ் ஆகிற மார்க்கை விட ஒரு 42 மார்க் எக்ஸஸாகவே பெற்றுறாரு. ஓகேவா? ஸோ அப்போ அவரோட அதிகபட்ச மதிப்பெண் என்னன்னு கேட்குறேன். ஓகேவா? ஸோ ஐ மீன் ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ பாஸ் மார்க் ஈக்குவல் பண்ணலாமா? ஸோ 2 பேருக்குமே பாஸ் மார்க் ஈக்குவல் தானே. 25% மார்க் எடுத்து எக்ஸ் இன்ட்டு 25% மார்க் எடுத்துட்டு 68 மார்க்ஸில் ஃபெயில் ஆகுறாரு. ஓகேவா? இதை விட 68 மார்க் கூட எடுத்தால் பாஸு. கரெக்ட் தானே? ஸோ 25% எக்ஸுன்றது மேக்ஸிமம் மார்க்கு, அதில் 25%, அதோட 68 மார்க் கூட எடுத்தால் பாஸ்.
ஸோ அதே மாதிரி ஈக்குவல் டு எக்ஸில் 50% என்ன சொல்கிறாங்க 48 மார்க் கூட எடுத்திருக்காரு. ஸோ அப்போ 42 மார்க்கை கம்மி பண்ணணும் பாஸ் ஆகுறது. ஓகேவா? ஸோ பாஸ் மார்க் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணியிருக்கேன். பாஸ் மார்க் ஈக்குவல் டு பாஸ் மார்க் அப்படின்னு வச்சு ஒரு ஈக்குவேஷன் மேக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன வரும்? 25% மைனஸ் 50%னா மைனஸ் 25% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது அங்கிட்டு போச்சுன்னா -42 மைனஸ் 68. ஸோ இது என்ன வரும்? -110. ஸோ இப்போ மைனஸ் 25% ஆஃப் எக்ஸ். 25% எப்படி எழுதுவீங்க? -1/4 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 110. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 4 இங்கிட்டு மல்டிபிள் ஆயிருமா? 110 இன்ட்டு 4 440. ஓகேவா? ஸோ இப்போ அவரோட மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ? 440 அப்படின்றது தான் அவரோட மேக்ஸிமம். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க. எ ஷாப்கீப்பர் பாட் அன் ஆர்டிகல் ஃபார் ₹520. At what price it should be sell the article to make 10% profit? So very simple question. ஒரு ஆர்டிகிளை 520 ரூபாய்க்கு வாங்குறாரு, அவருக்கு 10% ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா எவ்வளோக்கு விற்பாருன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எப்பயும் போல் இந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் கொடுத்தா காஸ்ட் ப்ரைஸை 100% அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 100% ஈக்குவல் டு 520 ருபீஸா? எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் 10%ன்னு கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் 100%, ப்ராஃபிட் 10%னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? செல்லிங் ப்ரைஸ் 110%. ஸோ இந்த 110% தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 100% ஈக்குவல் டு 520ன்னு வச்சுருக்கோம். ஸோ இப்போ 110% ஈக்குவல் டு எவ்வளோ? ஸோ 0 கேன்சல், இங்கே 0 கேன்சல். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 52 இன்ட்டு 11 ஈக்குவல் டு 572 rupees. Okay, simple sum. Answer 572 rupees. So next, a shopkeeper has one spherical laddu of radius 7 cm with the same material. How many laddus of radius 3.5 cm can be made? ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய லட்டு இருக்குது. ஓகேவா? இந்த திருப்பதி இதெல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு பெரிய லட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக உடச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிக்கே தான் இதுலேயும் சொல்கிறாங்க. ஒரு பெரிய லட்டு இருக்குது, அந்த லட்டோட ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன லட்டாக நீங்கள் எடுத்து ஒரு 3.5 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை லட்டு உங்களால் உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதில் இந்த க்ளூ என்ன அப்படின்னா ஸ்பெரிக்கல் லட்டு அப்படின்றதான் க்ளூ. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கோல வடிவ லட்டு அப்படின்னு இருக்கும். ஓகேவா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கோலத்துக்கு வால்யூம்கான ஃபார்முலா என்ன? ஐ மீன் கோலத்தின் கன அளவு. ஓகேவா? கோலத்தின் கன அளவு ஸ்பெரிக்கல். ஸ்பியரோட வால்யூம் ஆஃப் ஸ்பியர். கோலத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து என்னது? 4/3 πr³. பொதுவாகவே ஒரு பொருளை வந்து மெல்ட் பண்ணி இதாக்குறாங்க, உருக்கி சிலிண்டர் ஆக்குறாங்க, அதை வெட்டி வந்து இந்த மாதிரி ஆக்குறாங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னாலே ரெண்டுதோட வால்யூமை ஈக்குவல் ஆக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சொல்கிறது ரெண்டுமே ஸ்பியர் தான். இன்னொரு மெட்டீரியல் பண்ணுறாங்க, அதுவும் ஸ்பியர் தான், அதோட ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஸ்பியர்ஸ் இருக்கும். அப்போ 2 கோலத்தோட வால்யூமை ஈக்குவல் ஆக்கணும், கனளவை ஈக்குவல் ஆக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கான கனளவு என்னது? 4/3 πr³. ஸோ அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஆரம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 7. சீக்வல் டு n இன்ட்டு எத்தனை லட்டு நீங்கள் பிடிக்க முடியும்? சீக்வல் இன்ட்டு 4/3 π இன்ட்டு 3.5. 3.5 எப்படி எழுதலாம்? 7/2ன்னு போடலாமா? 7/2 ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7 7 7, இங்கே 7 கேன்சல் ஆயிருமா? ஸோ இங்கே 4/3 π, இங்கே 4/3 π. ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்னது? இங்கே கீழே 2 × 2 × 2 2 கியூப். ஸோ 2 கியூப் என்ன வரும்? ஓகேவா? ஸோ ஆன்சர் 8. Third option. So the next, a customer could not decide between the discount of 40% or 2 successive discounts of 25 and 15% to buy a certain article. What is the difference between both the discounts? Okay. ஸோ ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்குறதுக்கு போகிறாரு. என்ன சொல்கிறாங்க? பொருளை வாங்க போகிறாரு. அவருக்கு வந்து 2 விதமான தள்ளுபடியை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு தள்ளுபடி வந்து 40% தள்ளுபடின்னு இருக்குது. ரெண்டாவது தள்ளுபடி வந்து 2 சக்ஸசிவாக இருக்குது. மொதல் ஒரு 25%, அதுக்கப்புறம் ஒரு 15% இருக்குது. அப்போ இந்த 2 தள்ளுபடிகளுக்கும் இடையேயான வித்தியாசம் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு தள்ளுபடி, ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ? 40%. ஸோ செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். ஓகேவா? சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? x + y - xy/100. ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக 25 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 15 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 25 × 15/100. ஓகேவா? ஸோ இதுதான் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி 40 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஒரு 40 வரும். ஸோ இப்போ மைனஸ் பண்ணுறப்ப இந்த 40ம் இந்த 40ம் கேன்சல் ஆயிருமா? அப்போ உங்களுக்கு இது மட்டும் தானே வித்தியாசமாக இருக்கும்.
அவங்க வித்தியாசம் தானே கேட்குறாங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன, 25 × 15 375 பை 100 ஈக்குவல் டு 3.75%. ஸோ ஆன்சர் 3.75%. ஓகேவா? சிம்பிள். நீங்கள் இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலும் இங்கே 40 மைனஸ் 3.75 வரும். அதை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆன்சர் கொண்டு வந்து அதுக்கடுத்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மைண்ட்லேயே நீங்கள் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து 40 தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணுறப்ப இது ஆட்டோமேட்டிக்காக இது கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அப்போ இது மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து இங்கே டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ரச்சின் ட்ராவல்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் அட் 60 km/h ஃபார் 2 hours and 80 km at 40 km/h. Find the average speed of Rachin. ஸோ இப்போயுமே ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இல்லை அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். அதாவது மொத்த தொலைவு பை மொத்த நேரம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே மொத்த தொலைவு இது டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கா? சேமாக இல்லை. ஓகேவா? ஸோ ஏன்னா 60 km/h ஃபஸ்ட்டு போகிறாரு, ஒரு 2 மணி நேரம் ஆகுது. அடுத்து 80 கிலோமீட்டரை 40 km/h போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? d1 டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேவா? வேகம் இன்ட்டு நேரம் அப்படின்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு வேகம் என்ன கொடுத்துருக்காங்க? 60. நேரம் வந்து 2 hours. ஸோ இப்போ 60 × 2 120 கிலோமீட்டர். ஸோ இப்போ 120 கிலோமீட்டர் அப்படின்றது d1. ஸோ அடுத்து d2. ஸோ d2 கொடுத்துருக்காங்களா? ஸோ d2 வந்து 80 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 80 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு டைம் கொடுத்துருக்காங்களா? t1 டைம் வந்து என்னது? 2 hours. ஸோ இதுக்கு டைம் t2 நம்ம கண்டுபிடிக்கணும். 80 கிலோமீட்டரை 40 km/h போகிறாரு. ஸோ அப்போ எவ்வளோ ஆகும்? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது ஒரு 2 hours. ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலா வந்து என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஸோ இப்போ d1 + d2 டிவைடட் பை t1 + t2. ஓகேவா? ஸோ அப்போ d1 என்னது? 120, d2 வந்து 80 டிவைடட் பை t1 + t2 2 + 2 ஈக்குவல் டு அப்போ 200/4 அப்படின்னு வரும். ஸோ அதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்னது? ஆன்சர் 50 km/h. ஓகேவா? ஸோ ஆன்சர் 50 km/h. ஸோ அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் டிஸ்டன்ஸ் சேமாக இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலா ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், மொத்த தொலைவு எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் மேலே போடணும். சப்போஸ் அவங்க தொலைவு டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 60 km/h 2 மணி நேரம் போகிறாரு அப்படின்னா 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்றது நீங்களாக கேல்குலேட் பண்ணி போட்டுறணும். ஓகே. நெக்ஸ்ட்டு. ஸோ டிஸ்கானஸ்ட் ஷாப்கீப்பர் ப்ராமிசஸ் டு செல் ஹிஸ் குட்ஸ் அட் காஸ்ட் ப்ரைஸ். However, he uses the weight that actually weighs 26% less than what is written on it. Find his profit percentage. இது நேர்மையற்ற ஒரு கடைக்காரர் ரிலேட்டடான சம்ஸ். ஓகேவா? ஸோ இதே சம் வந்து போன ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுலேயும் சேம் மாடல் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்கமிங் ஷிஃப்ட்ஸ்லையும் இது வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? அவர் வந்து பொருளை வந்து அடக்க விலையிலே விற்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதியளிக்கிறார். இருப்பினும் அவர் பயன்படுத்தும் எடையில் குறிப்பிட்டுள்ள எடையை விட அது உண்மையில் 26% குறைவாக உள்ளது எனில் அவரது லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இங்கே காஸ்ட் ப்ரைஸ், இங்கே செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்கிறாங்க? நான் வந்து காஸ்ட் ப்ரைஸ்லேயே தான் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லைனில் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் சத்தியம் பண்ணுறாருல, ப்ராமிஸ் பண்ணுறாருல, நான் இவ்வளோலாம் தான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரேட்டை நீங்கள் ஃபஸ்ட் லைனில் எழுதணும். ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து ரேஷியோ மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ மெத்தட் மாதிரி ஒரு பெஸ்ட் மெத்தட் இந்த டிஸ்கானஸ்ட் ஷாப்கீப்பர் சமுக்கு என்னை பொறுத்தவரை கிடையாது. பிகாஸ் ஏன்னா சில டைம் வந்து உங்களுக்கு இந்த வெயிட் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வேறு மெத்தட்ஸ்லாம் போட்டு குழப்புறதுக்கு இந்த மெத்தட் வந்து பெஸ்ட்டு. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1:1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? 100. இப்போ 100க்குன்னு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 100:100. காஸ்ட் ப்ரைஸும் 100ஆக இருக்கும், செல்லிங் ப்ரைஸும் 100ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ வெயிட் ஆக்சுவலி வெய்ஸ் 26% லெஸ் தேன் ஆன் ரிட்டன் ஆன் இட். ஸோ இந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னா, எக்ஸாக்டாக இந்த இடத்துல அவர் எவ்வளோ வெயிட் யூஸ் பண்ணுறாரு, செகண்ட் லைனில் அவங்க யூஸ் பண்ணுற குவான்டிட்டியை நீங்கள் போடணும். ஓகேவா? எவ்வளோ யூஸ் பண்ணுறாரு? 26% லெஸ்ஸு. அப்போ 100ல் 26% லெஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 100ல் 20 போனால் 80, அங்கிட்டு ஒரு 6 போச்சுன்னா 74%. ஓகேவா? ஸோ இப்போ 74:100. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 100 கேன்சல் ஆயிருமா? ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கும்? 74:100 இருக்கும்.
ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 37:50. ஓகேவா, 37 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஸோ அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? 50 - 37 13. ஸோ இப்போ 13/37 × 100 ஈக்குவல் டு 1300/37. ஓகேவா, இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 37 3 தடவை. ஸோ 37 3 111, பேலன்ஸ் 19 190ன்னு வரும். ஓகேவா, 37 5 185. ஓகேவா, பேலன்ஸ் 5/37%. ஓகே, ஸோ 35 5/37%. ஆன்சர் ஆப்ஷன் 3. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ இது ஆல்சோ இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்குற கொஸ்டின். ஓகேவா, இது பாருங்கள், சம் தான் இவ்வளோ பெருசாக இருக்குது, பட் ஆனால் ரொம்ப ஈஸியான வேலை, நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ நிதின் ஹேஸ் 1617 rupees with him. He divided it amongst his sons Praveen and Rishi and asked them to invest it at 10% rate of interest compounded annually. It was seen that Praveen and Rishi got same amount after 17 and 18 years respectively. How much rupees did Nitin give to Praveen? ஸோ நிதின் அப்படின்றவர்கிட்ட ஒரு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிதின் என் அப்படின்னு வச்சுக்குவோம். அவர்கிட்ட வந்து ஒரு 1617 ரூபா இருக்குது. ஓகேவா, ஸோ அதை அவங்களோட பையன் 2 பேர் அவருக்கு பையன்கள். ஸோ அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குறாரு. ஓகேவா, ஸோ பிரவீனுக்கு ஒரு அமௌண்ட்டும் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு ரிஷி ஆர். ஸோ இவங்க 2 பேத்துக்கும் பிரித்து கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை பிரித்து கொடுக்குறாங்க. பிரித்து கொடுத்துட்டு இவங்க பிரவீன் அண்டு ரிஷி இவங்க 2 பேத்துக்கும், இவங்களுக்கு பிரவீனுக்கு வந்து ஒரு 17 இயர்ஸ் கழித்து அந்த அமௌண்ட் கிடைக்கிற மாதிரியும், ரிஷி அப்படின்றவங்களுக்கு 18 இயர்ஸ் கழித்து கிடைக்கிற மாதிரியும் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு பேங்க்கில். ஓகேவா, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து பிரவீனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேவா, ஸோ பிரவீனுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாரு அப்படின்றது கொஸ்டின். ஓகே, ஸோ இது நல்லா இது கவனிச்சு பாருங்கள். இவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 17 வருஷம் கழித்து அமௌண்ட்டு கையில் கிடைக்குது. ஓகேவா, இவருக்கு 18 வருஷம் கழித்து தான் அமௌண்ட்டு கிடைக்குது. ஓகே, ஸோ பட் ஆனால் 2 அமௌண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. சேம் அமௌண்ட். ஓகேவா, சேம் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 17 வருஷம் கழித்து அமௌண்ட்டு 17 வருஷம் கழிச்சே அமௌண்ட்டு கிடச்சிருதுல இந்த பிரவீனுக்கு. ஸோ அப்போ இவருக்கு தான் வந்து அமௌண்ட் வந்து ஹையாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இவரை காட்டிலும் பிரவீனுக்கு தான் அமௌண்ட் வந்து ஹையாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ 10% அப்படின்றது 10/100. ஸோ இப்போ 0 கேன்சல் ஆயிருமா? ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ரேஷியோவில் எழுதணும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து எவ்வளோ யூனிட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1/10 அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ அப்போ 10:11 அப்படின்ற ரேஷியோவில் அமௌண்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஹை அமௌண்ட் கிடைக்கிறவங்களுக்கு இந்த 11 யூனிட்டும், லோ அமௌண்ட் கிடைக்கிறவங்களுக்கு இந்த 10 யூனிட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ லோ அமௌண்ட் மீன்ஸ் பீரியட் வந்து 1 இயர் வந்து கூடும். ஓகேவா, ஸோ அப்போ இவருக்கு வந்து 11 யூனிட் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, இவங்களுக்கு வந்து 10 யூனிட் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ 11 யூனிட் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டோட்டலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 10 + 11 21 யூனிட். ஓகேவா, ஸோ 21 யூனிட்டுக்கான அமௌண்ட் நமக்கு தெரியும் 1617. ஓகே, ஸோ இப்போ 11 யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இங்கே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 3 7s are 21, 2 7s are 14, பேலன்ஸ் 2, 3 7s are 21, 1 7s. ஸோ இங்கே 3 கேன்சல் பண்ணி 7 3s are 21, ஓகே 7 3s. ஸோ இப்போ 77 × 11. ஓகேவா, ஸோ இப்போ x = 77 × 11. ஸோ இப்போ 7 10 + 1 பிரிக்கலாமா? ஸோ இப்போ 7 70 + 77 அப்படின்னு வரும். ஸோ இப்போ அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஆன்சர் 847 rupees.